வெல்கம் டு அறம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. திஸ் இஸ் மனோகரன். ஸோ இந்த டாப்பிக்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அரசின் வரி வருவாய் என்னங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டில் என்ன மாதிரியான பேசிக் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத நம்ம ஒரு டைம் பார்த்துட்டு உள்ளே போயிடலாம். ஸோ 2025-26 பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார அளவு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய பரப்பளவு 1.3 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது மாறாத ஒரு ஃபேக்ட். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கடைசியாக இருக்கக்கூடிய டேட்டா 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். அதன் அடிப்படையில் நம்ம 7.22 கோடி பாப்புலேஷனோட இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக இந்த டேட்டா எவ்ரி இயர் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2025-26 பட்ஜெட் எஸ்டிமேஷன், அதாவது வரவு செலவு திட்ட மதிப்பீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 35.67 லட்சம் கோடி. இந்த 35.67 லட்சம் கோடிங்கிறத எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவதாக டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், அதாவது மொத்த வருவாய் வரவுகள். இந்த வருவாய் வரவுகளில் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று டேக்ஸ் ரெவன்யூ, இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவன்யூ. அதாவது அரசினுடைய வரி வருவாய், வரி அல்லாத வருவாய். நம்ம இந்த டாப்பிக்கில் இன்னைக்கு பார்க்க போகிறது அரசினுடைய வரி வருவாய்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக மொத்த பட்ஜெட் மதிப்பீடு 35.67 லட்சம் கோடி. ஓகேங்களா? ஸோ இந்த பட்ஜெட் எஸ்டிமேஷனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த செலவுகள் எவ்வளோ, மொத்த வரவுகள் எவ்வளோ, பற்றாக்குறை எவ்வளோ, நம்ம மூலதன செலவுகள் எவ்வளோ பண்ண போகிறோம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சேர்த்தாதான் இந்த பட்ஜெட் எஸ்டிமேஷன் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டோட்டல் சைஸ் ஆஃப் பட்ஜெட், ஒட்டுமொத்த பட்ஜெட்டினுடைய அளவு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அரசால எவ்வளவு செலவு செய்ய போறோம்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4,39,293 கோடி. ஓகேங்களா? அதற்கு அடுத்தபடியாக மொத்த வரவினங்கள் எவ்வளோ இருக்க போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே எஸ்டிமேட்டட் தான். இவ்வளோ இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது, எதிர்பார்க்கப்படக்கூடியது தான். ஓகேங்களா? மொத்த வரவினங்கள் 3,32,330 கோடி. இதற்கு இடைப்பட்ட தொகை ஒரு அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெபிசிட் சொல்லுவோம். அதாவது பற்றாக்குறை, வரவை விட செலவு அதிகமாக இருப்பது தான் நம்ம பற்றாக்குறை டெபிசிட் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக இந்த ஸ்டேட் ரெவன்யூஸ், அதாவது ஒட்டுமொத்தமான ரெவன்யூ ரெசிப்ட்ஸில் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு இருக்குது. ஒன்று ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ. ஓகேங்களா? இந்த ரெவன்யூஸில் ஸ்டேட் ரெவன்யூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்னா 3,31,569 கோடி ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் இருக்குங்கிறத. ஓகேங்களா? இதில் 75.3% மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ஓன் ரெவன்யூ, அதாவது மாநிலத்தினுடைய வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், இந்த ரெண்டுமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 75.3%. அப்போ மீதம் இருக்கக்கூடிய 24.7% எங்கேருந்து கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் டாக்ஸஸ் அண்ட் கிராண்ட்ஸ் எய்டட் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட், மத்திய வரிகளிலிருந்து நமக்கு கிடைக்கப்படக்கூடிய வரி பகிர்ந்தளிப்பும் மத்திய அரசால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பணப்பகிர்வுகளும் பார்த்தீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 24.7% இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இந்த 75.3%ல் ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஒன்று ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ, ஸ்டேட் ஓன் நான் டேக்ஸ் ரெவன்யூ. அதாவது அரசினுடைய வரி வருவாய்கள், வரி அல்லாத வருவாய்கள். இந்த ரெண்டு விஷயத்துலேருந்து தான் அரசிற்கு மாநில வருவாய் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ பார்க்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2,20,895 கோடி. இந்த 2,20,000 கோடிக்கு நம்ம எங்கே இருந்தாலும் ரெவன்யூ எடுக்க போகிறோம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கமர்ஷியல் டேக்ஸஸ், அதாவது வணிக வரிகள். தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ எங்கேருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமர்ஷியல் டேக்ஸஸ்லாம் தான். அதற்கு அடுத்தபடியாக ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது முத்திரை தாள்களும் பத்திரப்பதிவுகளும். லேண்ட் கம்ஸ் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூஸ்க்கு எல்லாம் வரும். ஓகேங்களா? அது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 11.8%. அதாவது அதிகபட்சமாக வணிக வரிகள் 74.2%, அதற்கு அடுத்தபடியாக ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டியூட்டிஸ் 11.8%, நமக்கு
மாநிலத்தினுடைய வரி வருவாயில இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் எக்ஸைஸ், அதாவது மாநில ஆயத்தீர்வைகள். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கலால் வரிகள். ஓகேங்களா, இது எவ்வளோ வரப்போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 5.9%. அதற்கு அடுத்தபடியாக மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸஸ், வாகனங்கள் மீதான மாநில அரசின் வரிகள் எவ்வளோ இருக்க போகுதுன்னா 6.1%. அதற்கு அடுத்தபடியாக மற்ற வரி வருவாய்களில் எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா 2.0%. அரௌண்டாக சொன்னோம் அப்படின்னா 2%. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த 2,20,895 கோடி ரூபாயுடைய ஒட்டுமொத்த வரி வருவாய் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா இந்த காமனா கமர்ஷியல் டேக்ஸ், ஸ்டாம்ப்ஸ் டியூட்டிஸ், ஸ்டேட் எக்ஸைஸ், மோட்டார் வெஹிக்கிள் டாக்ஸஸ், இதை தாண்டிய மிசலேனியஸான மற்ற விஷயங்கள் வந்து வரக்கூடிய வரி வருவாய்கள். ஓகேங்களா, இந்த 75.3% ரெண்டாக பிரிக்கப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய 2.20 லட்சம் கோடி ரூபாயை நம்ம ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூஸ்னும் மீதம் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஓன் நான் டேக்ஸ் ரெவன்யூஸ்னு எடுப்போம். வரி அல்லாத வருவாய் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக குறைந்த அளவிலான 28,000 கோடி மட்டும்தான். ஓகேங்களா, அப்போ நமக்கு அதிகப்படியான வருவாய் எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ, மாநிலத்தின் சொந்த வரி வருவாயிலிருந்து தான் அதிகப்படியான மாநிலத்திற்கான வருவாய் கிடைக்கப்பட்டு இருக்கு. ஓகேங்களா, இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்டில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, திட்டங்களுக்கான மதிப்பீடுகள் என்ன, எவ்வளவு ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.